السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشைطان الرجيم. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம தொடர் 10ல இருக்கோம். இதனுடைய தலைப்பு என்னன்னா, தஹ்ரியா மதசார்பின்மை. அதாவது மதசார்பின் மதமே இல்ல, எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கும் நாத்திகம் பேசுறவங்க, அதாவது கடவுள் அப்படின்லாம் ஒண்ணு இல்ல. இயற்கை இது இயற்கையாவே படைப்புகள் வந்து படைக்க தானாவே வந்து உருவாச்சு அப்படின்னு சிலர் வந்து சொல்றாங்க. அவங்களுக்கான அவங்களிடம் இப்லீஸ் வந்து என்னென்ன குழப்பங்கள செஞ்சு, இது போல ஒரு மனநிலைக்கு அவங்கள கொண்டு வந்தான்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதில பாருங்க, ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு சொன்னா, தஹ்ரியாவுடைய விஷயத்தில உள்ளவங்க என்ன பேசுவாங்கன்னு சொன்னா, "கடவுள் இல்லை, படைப்பாளன் இல்லை, எந்த பொருளையும் வந்து யாரும் படைக்கல. அது அதுவாவே உருவாச்சு." அப்படின்னு சொல்லி அதிகமானோருடைய சிந்தனைகள் வந்து இப்படித்தான் இருக்கு. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, படைப்பாளன் ஒருத்தன் இருக்கிறத பத்தி அவங்க உணராமலும், அத பத்தி சிந்திக்காமலும் இருக்கிறதுனால மட்டும் தான். ஆ சிந்திக்காமலும், உணராமலும் இருக்காங்கன்னா, அப்ப அவங்க வேற எதுலயோ ஒண்ணுல வந்து அவங்க மனசு ஃபுல்லா இருக்கு. ஸோ இதன் பக்கம் அவங்க யோசிக்கவே இல்லன்னா, வேற எதையோ ஒண்ணு அவங்க ஃபோக்கஸ் பண்றதன் காரணமா தான். சரியா? ஒண்ணு ஏதாவது ஃபோக்கஸா இருக்கலாம். இல்லன்னா ஏதாவது ஒரு நோக்கத்த கொண்டு அவங்க இத பண்ணலாமே தவிர, இதன் பக்கமே அவங்க வராம இருக்கிறதுக்கு காரணம் இதுவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப அடுத்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது படைப்பாளன் இருக்கும் விஷயத்தை அறிவுடையவன் எப்படி சிந்திக்காம இருப்பான்? அதுல எப்படி ஒருத்தன் சந்தேகம் கொள்வான்? அப்படின்றது தான் இவங்களுடைய கேள்வியா இருக்கு. அதாவது ஒரு கட்டடம் வந்து இருக்கு. ஒரு வழியில ஒருத்தர் போறாங்க. அந்த இடத்துல ஒரு கட்டடம் வந்து கட்டப்பட்டுட்டு இருக்கு. இல்ல கட்டி இருக்கு. அவங்க ரிட்டர்ன் அந்த வழியில வரும்போது, அங்க ஒரு செவுரு ஒண்ணு எழுப்பப்பட்டிருக்கு. இப்ப இத பார்க்கும்போது அவங்களுக்கு அது என்னவா தோணும்? செவுரு தானா உருவாயிருச்சு, கட்டடம் தானா உருவாயிருச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா, அது அறிவுள்ளவங்கன்னு சொல்லுவோமா? அறிவில்லாதவங்கன்னு சொல்லுவோமா? ஸோ இத தான் இந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அதேபோல இன்னொன்னு பாருங்க. இங்க சில எக்ஸாம்பிள்ஸ நமக்கு சொல்றாங்க. அதாவது தொட்டில் போன்ற அமைக்கப்பட்டுள்ள நிலப்பரப்பும், உயர்த்தப்பட்டுள்ள வான்பரப்பையும் ஆச்சரியமோட ஒருத்தன் வந்து பார்த்தான் அப்படின்னா, கண்டிப்பா அவனுக்கான பதில் வந்து அவனுக்கு கிடைக்கும். ஒழுங்குமுறைகளும் படைப்பாளன் இருப்பதையும் அவன் வந்து அறியவில்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்படி உள்ள விஷயத்த ஒரு ஆச்சரியத்தோட நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறத பார்க்க முடியலையா? அப்படின்னு சொல்லி கேள்வியா கேட்குறாங்க. அதே இது இன்னொரு விஷயமும் என்ன சொல்றாங்கன்னா, மேலும் மனிதன் தன்னை சிந்தித்து பார்த்தால் அதுவே போதுமான சான்றாகவும் இருக்கு அவனுக்கு. அதாவது நம்ம யோசிச்சு பார்த்தா, இப்போ நம்ம ஒரு துணி தைக்கிறோம். ஒரு பொம்மை ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம ரெடி பண்றோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்டிச் பண்ணிட்டே வந்தோம்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம முடிச்சு போடுவோம் தானே! முடிச்சு போட்டா தான் அந்த ஸ்டிச் நிக்கும். ஆனா, என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்மளோட உடல்ல இந்த ஸ்கின்னுன்னு ஒண்ணு இருக்கு. அது நமக்கு எங்க க்ளோஸ் ஆகியிருக்கு? க்ளோஸ் ஆன மாரி, அதாவது இழுத்து தச்சு போட்டு அந்த மாரி எதுவுமே இல்ல. அல்லாஹ் தாலா நம்மள ஒரு முழுமையா படைச்சிருக்கான். அததான் அல்லாஹ் தாலா குரான்ல அவ்ளோ விஷயங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்படி கூட நீங்க யோசிச்சு பாருங்க. செப்பல் போடுறீங்க. செப்பல் போட்டு நம்ம நடந்துட்டே இருக்கோம். நாளடைவில அந்த செப்பல் ஒண்ணு பிஞ்சு போகும். இல்லன்னா என்னாகும்? தேஞ்சு போகும். ஆனா செப்பல் இல்லாம எவ்வளவோ பேர் நடக்குறாங்க. ஆனா கால் நமக்கு வந்து தேஞ்சு போகுதா? ஏதாவது காயங்கள் ஏற்படலாம். ஏதாவது நடக்கலாம். ஆனா நம்ம செப்பல் யூஸ் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம தேஞ்சு போகுமா? ஸோ இந்த மனிதனுடைய படைப்புக்கும், இறைவனுடைய படைப்புக்கும் நம்ம சின்னதா யோசிச்சு பார்த்தாலே நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு புரியும். ஓகே. நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த இங்க உங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். நான் யோசிச்ச சில விஷயங்கள உங்ககிட்ட நான் இங்க வந்து ஷேர் பண்ணேன். ஆனாலும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா நம்மளோட உடல், ஒரு மனிதனே நம்மளுடைய படைப்பு எப்படி இருக்குன்றத பார்க்கும்போது நெறைய விஷயங்கள அவன் வந்து விஷயங்கள அவன் அறிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து பாருங்க. இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு சொல்றாங்க. அதாவது ஒரு உணவ நம்ம வந்து கடிச்சு சாப்பிடுறதுக்காக முன் பற்கள் ஷார்ப்பாகவும், அத நம்ம மென்னு முழுங்குறதுக்காக கடவாய் பற்கள வந்து தட்டையாகவும் யாரு அமைச்சா? இத வந்து சிந்தித்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, ஆம். அந்த மெல்லப்பட்ட உணவ வந்து நாவு புரட்டி போடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. உணவ செரிமானம் செய்யும் பணியில் கல்லீரல் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் பின் ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான அளவு சத்துக்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. விரல்கள் மடக்கி விரிப்பதற்காக அவற்றில் மூட்டுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் அவற்றைக் கொண்டு வேலை செய்ய முடிகின்றது. அதாவது என்ன சொல்றாங்க, விரல்
மடக்க முடியாம நீள நீளமா இருந்திருந்தா, எத எப்படி எடுப்போம்? எப்படி வச்சிருப்போம்? ஸோ நம்மள அல்லாஹ் தாலா படைச்ச இந்த விதமே ஒரு பெரிய ஆச்சரியத்திற்குட்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. இப்போ நம்ம இது என்ன ஆச்சரியம்? ரோபோட்ஸ வச்சு நம்ம நெறைய விஷயம் பண்ணலாம்னு சொல்லி பண்றாங்க. ஆனா எதுவுமே மனிதனுக்கு ஈக்குவலா எந்த விஷயத்திலயுமே வந்துர முடியாது. அப்போ இத படைத்த இப்படி சிறப்பான படைப்ப படைச்ச ஒருத்தவன் சிறப்பானவனா தான் இருப்பான். சரியா? இதன் பக்கம் நம்மள போக விடாம பலவாறு ஷைத்தான் நம்மள வந்து வழிகெடுக்க செய்யும். இருந்தாலும் இப்படி நம்ம தினம் தினம் யோசிச்சு பார்க்கக்கூடிய சில விஷயங்கள வச்சு நம்ம அல்லாஹ்ட்ட நெருக்கம் பெறலாம். இங்க நமக்கு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அதாவது அவர்கள் முறையாக சிந்தித்துப் பார்த்தால், ஆன்மாவையும், அறிவையும் போன்று இன்னும் எத்தனையோ விஷயங்களை நாம் விரிவாக அறிய முடியாமல், பொதுப்படையாகவே அறிகிறோம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வார்கள். ஆன்மா, அறிவு ஆகிய இரண்டையும் ஏற்றுக்கொள்ள எவரும் தயங்குவதில்லை. உலகம் முன்பு இல்லாதிருந்து, பிறகு அது புதிதாகவே தோன்றியது. இது அல்லாஹ்வின் இருப்பை காட்டக்கூடிய உறுதியான சான்றுகளில் ஒன்று. மேலும் இவ்வுலகில் புதிதாக நிகழ்வுகள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. ஒரு பொருளில் நிகழ்வுகள் புதிதாக தொடர்ந்து உருவாகுமேயானால், நிச்சயமாக அந்த பொருளும் புதிதாக உருவானதாகவே இருக்க முடியும். ஒரு பொருள் உருவாக வேண்டும் என்றால், அதற்கு காரணமானவன் அவசியம் இருக்க வேண்டும். அவனே தூய படைப்பாளன். அல்லாஹ் ஒரு படைப்பாளன் அவசியம் இருக்க வேண்டும் என்ற நம் கூற்றிற்கு எதிராக நாத்திகர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்த பின்வருமாறு குறுக்கீடு சென்றனர். அதாவது இங்க என்ன சொல்றாங்க, ஒரு பொருளுன்னு இருக்குன்னா, கண்டிப்பா அத படைப்பாளன்னு ஒருத்தன் இருக்கணும். சரியா? எந்த பொருளா இருந்தாலும் படைப்பாளன்னு ஒருத்தன் அந்த பொருளுக்கு இருக்க செய்வான். ஒரு சட்டி செஞ்சாலும் சரி, ஒரு பானை செஞ்சாலும் சரி. ஒரு பென்சில் செஞ்சாலும் சரி, ஒரு பேப்பர கண்டுபிடிச்சா சரி, எல்லாத்துக்கும் படைப்பாளன்னு ஒருத்தன் இருக்கான்ல. அந்த நாத்திகர்களுடைய வழியிலேயே நம்ம போய் அவங்க கிட்ட ஒரு கேள்விகள கேட்டாலும், அ நீங்களே ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சாலும், அதுக்கு நீங்க தான படைப்பாளன். நீங்க தான அத செஞ்சதாக முடியும். அப்போ ஒரு மனிதனுக்கு மட்டும் படைப்புன்னு ஒண்ணு இல்ல. ஒரு மரம், செடி, கொடி இத்தனைக்கும் இந்த உலகத்துக்கே பார்த்தா ஒரு படைப்பாளன்னு ஒருத்தன் இல்லன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அப்படின்றது இவங்களுடைய கேள்வி. ஆனாலும் அவங்க எத வச்சு இத மறுக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு கேள்விய கேட்கிறாங்களாம். அது என்னன்றத பார்ப்போம். அவங்களோட கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்க சொல்ற மாதிரியே எல்லாத்தையுமே படைச்சது இறைவன் தான், படைப்பாளன் தான். அப்படி இருக்கும்போது அந்த படைப்பாளன் வந்து எதையோ ஒண்ண பார்த்து ஒரு மூலப்பொருள பார்த்து தானே இத செஞ்சிருக்கணும். அவங்களுடைய முட்டாள்தனமான ஒரு சில கேள்விகள் நெறைய இருக்கும். அதுல ஒண்ணு மட்டும் நமக்கு இங்க சொல்றாங்க. அதாவது நீங்க சொல்ற மாரியே ஒரு பொருள் படைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பானை செய்றாரு ஒருத்தவரு அப்படின்னு சொன்னா, அந்த பானைக்கு அவருக்கு ஏதோ இன்னொரு விஷயத்த அவர் பார்த்து அது போலயே அவரு செஞ்சிருப்பாருல்ல. அப்படின்ற மாரி அவங்க ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்குறாங்க. ஆனா, இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ்ஸ டிசைன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட தோன்றுதல் உங்களுக்கு எப்படி தோணும்? இந்த மாரி டிசைன்லேருந்து இந்த மாரி ஒரு டிசைன நம்ம கொண்டு வந்தா, அது பார்க்க இன்னும் லுக்கா இருக்கும். அந்த மாரிலாம் நம்ம தோணுவோம்ல. ஸோ இதெல்லாம் ஆ ஷைத்தான் என்ன செய்றான், இவங்களுக்கு தோண விடாம அவங்களுடைய சில அந்த கருத்துக்கள்லயே ஸ்டப்பர்னா நிக்க வைக்கிறான். சரி அத தான் நமக்கு இங்க வந்து புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. அதாவது இங்க இதுக்கு பதில் என்னவா சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாத்திகர்களுக்கு இறைவன் அத்தனையும் படைத்த படைப்பாளன். நார்மலான படைப்பாளிக்கும் மேல அவன் வந்து மொத்தத்தையும் படைத்த ஒரு படைப்பாளன். ஸோ, அவனுக்கு எக்ஸாம்பிள்க்கு எந்த விஷயமும் தேவையில்ல ஒண்ண வந்து அவன் படைக்கிறதுக்கு அப்படின்றத இதுக்கு பதிலா சொல்லி முடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு இயற்கையாகவே படைக்கிறது என கூறுவோரிடம் இப்லீஸ் செய்யும் குழப்பம் என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ்.